இந்த வருஷமாவது நம்ம சிஎஸ்கே கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இப்போ இந்த ஐபிஎல் அப்படின்றது ஜூன் மாதத்துக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? இன்கேஸ் ஏதாவது போஸ்ட்போன் ஆகி ஜூன் மாதத்துக்கு மேலே வருது அப்படின்னா சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தி உண்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பராக வந்து ஒரு கிரீடத்தோடு உட்கார்றதுக்கு அப்படின்லாம் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மே இல்லை மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி காலகட்டத்தில் தானே வரும் இல்லைங்களா? அப்போ வரும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். இது எப்படி வரும் அப்படின்னா, நான் இந்த ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு 10 மடங்கு முயற்சி பண்ணணும், அப்போ தான் அந்த விஷயத்தை என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற அமைப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கே இருக்கும். அரசியலில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், புது முகங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பசு பால் நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வரும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினேட் ஆவாங்க. ஆண்கள் வந்து ரொம்ப வந்து அவங்களோட ஒர்க் ஸ்பாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும். பெண்கள் தான் வந்து முதல் இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நாட்டில் யுத்தம், பஞ்சம், புது நோய்கள் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்றது இப்போ நம்ம இப்போ சொல்லும்போது நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு. இல்லை, நம்ம பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய உண்மைகள். சித்திரை மாதத்தை பொறுத்து நம்ம கணக்கு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தியை பொறுத்து தான் நம்ம கணக்கு சொல்லுவோம். மகர சங்கராந்தி புருஷனை பொறுத்து தான். அந்த மாதிரி இந்த மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நாங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சு தான். இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தோற்று போயிட மாட்டோம். நீ பெரிய லெவலில் முயற்சி பண்ண அப்படின்னா ஜெயிச்சிடுவேன், கப்பு நம்மளுக்கு தான். புரியுதுங்களா? நீ பெரிய லெவலில் முயற்சி பண்ணல, இந்த கேம்பிளிங் அதிலெல்லாம் போயிட்ட அப்படின்னா கப்பு நம்மளுக்கு